பிரியா, கிரிஷ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஆரத்தி எடுக்கிறதுக்காக கொடிச்சிருக்காங்க. கிரிஷ் ஆரத்தி எடுக்குறாங்க. சூர்யாவுக்கு கோவம் வந்தது. என்ன எங்களுக்கு ஆரத்தி எடுக்காம அவருக்கு ஆரத்தி எடுக்கணும். நான் தானே புருஷன் முன்னாடியே வந்திருக்கணும்னு நடுவுல போய் நின்னுக்கிறாரு. சரி சொல்லிட்டு 3 பேருக்குமே ஆரத்தி எடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா கிரிஷ் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா சூர்யா கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாங்க. "என்ன மாப்பிள மாப்பிளன்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் தானே உங்களுக்கு மாப்பிள." "இல்ல சின்ன வயசுலேருந்தே மாப்பிளன்னு கூப்பிட்டு பழகிட்டேன் கிரிஷ. இனிமே வேற மாரி கூப்பிடுங்க. மாப்பிளனா அது நான் மட்டும் தான் உங்களுக்கு." அப்படின்னு எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. சரின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, தடபுடலா செஞ்சு வைக்கிறாங்க. சூர்யா "என்னது இது தடபுடலா யாருக்கு?" அப்படின்னாங்க. "கிரிஷுக்கு தான்." "அப்ப எனக்கு இல்லையா? நீங்க தானே அப்ப லாஸ்ட் டே நெறைய செஞ்சுட்டேன். எதுக்கு எனக்கு இவ்வளோன்னு சொன்னீங்க? அதுவும் இல்லாம நீங்க டயட்ல வேற இருக்கீங்கன்னு சொன்னா மகா. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு என்னன்னும்போது பார்த்தீங்கன்னா, சாலடா எடுத்து வந்து வைக்கிறாங்க. "என்னது சாலடா? அவனுக்கு மட்டும் அவ்ளோ எனக்கு சாலடா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் முடியாது. எனக்கு நீங்க சாப்பாடே குடுங்க நான் சாப்பிடுறேன்றாங்க." பார்த்தீங்கன்னா, இலை ஃபுல்லா வந்து கிரிஷுக்கு நெறைய ஐட்டம் வைக்கிறாங்க. ஆனா சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. நான் இதில தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு சூர்யா பார்த்தீங்கன்னா, அந்த இலையில போய் உட்கார்றாரு. எல்லாருமே உழுந்து உழுந்து சிரிக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா, "உங்க அண்ணனுக்கு மட்டும் சாலட்னா, அப்போ உங்களுக்கும் சாலட் தான். நீங்களும் சாலட் சாப்பிடுங்கன்னு" சொல்றாங்க. பயங்கர